ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோகிலாஸ் சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் சிம்பிளான ஈஸியாக கேரட் பீன்ஸ் பொரியல் எப்படி செய்கிறது பார்க்கலாமாங்க. அதுக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்து ஒரு 5 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு 1/4 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு ஒரு கேரட்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். அப்புறம் 1/2 ஸ்பூன் சால்ட் போட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சிம்மில் வச்சு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அப்புறம் பீன்ஸையும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். நான் பீன்ஸை கொஞ்சம் பெருசாக தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணான்னா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் போட்ட பிறகு நல்லா கலந்து விட்டுக்கலாம். சிம்மில் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வெதங்கட்டும் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் தனியாத்தூள் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் சாம்பார் மிளகாய் தூள் போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். நல்லா கலந்த பிறகு இன்னொரு வாட்டி சிம்மில் ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வெதங்கட்டும் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். 3 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், கேரட் பீன்ஸ் நல்லா வெதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, கேரட் பீன்ஸ் பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ரச சாதத்துக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டாடா.